பார்ட்னர்ஷிப் சாப்டரில் டிசல்யூஷனில் ஒரு சம் பார்க்கலாம். அர்ச்சனா, வந்தனா அண்ட் ஆர்த்தி ஆர் பார்ட்னர்ஸ். ரேஷியோ கொடுத்துட்டாங்க 5:3:2. பேலன்ஸ் ஷீட் as on 31st of March 2023. Okay. The firm was dissolved on the above date under the following terms. Assets realized, debtors 40,000, stock, plant சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து 25% of investment taken over by Vandana for 18,000. Okay, remaining investments, அதாவது 75% of investments taken over by Archana at 10% less than the book value, 10% discount. Expenditure of realization 20,000 were paid by Aarthi. Okay, yeah. Prepare realization account அப்படிங்கிறாங்க. First we have to find out what is the realization, profit or loss. Realization, profit or loss. என்ன பண்ணுங்கன்னா ஒரு சின்ன டேபிள் போடுங்க. அதாவது என்ன ஐட்டம், what is the book value, how much is the realization, what is the profit or loss. Okay, yeah. இப்போ டேட்டாஸ் எடுத்துக்கலாம். புக் வேல்யூ 50,000 இருக்குது. பேலன்ஸ் ஷீட் என்ன இருக்கோ அதை எழுதிக்கோங்க. ஓகே. ரியலைஸ்ட் 40,000. ஸோ லாஸ் இஸ் 10,000. கரெக்ட்? லாஸ். ஓகேயா. அடுத்தது ஸ்டாக். புக் வேல்யூ 40,000. ரியலைஸ்ட் 50,000. இது 10,000 rupees ப்ராஃபிட். ஸோ லாஸ்னா மைனஸில் போட்டுவாங்க, ப்ராஃபிட்னா ப்ளஸில் போட்டுவாங்க. ஓகேயா. அடுத்தது பிளான்ட். பிளான்ட் புக் வேல்யூ 1 lakh. Okay, realized is only 60,000. So loss is 40,000. Okay. அதுக்கப்புறம் ஸோ மிச்சம் இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஓகே. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் 2 parts இருக்குது. ஃபஸ்ட்டு 25% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ 25% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இது ரெண்டாக போட்டுவாங்க. 25%னா 1/4. ஸோ 20,000. பேலன்ஸ் 60,000. கரெக்டா? ஸோ 20,000 taken over by Vandana 18,000. இப்போ லாஸ் 2,000. கரெக்ட்? 1/4 taken over by Vandana for 18,000. ஓகேயா. இது ஃபஸ்ட்டு பார்ட். செகண்ட் பார்ட் எப்படி போடுவோம்? 25%. இது 25%. ஓகே. இது 75% is 60,000 is the book value. Correct? Taken over by Archana 10% less. 10% less na appa 6,000 loss. So 54,000. So minus 6,000. Okay, yeah, loss. சரி, டேக்கன் ஓவர் பை வந்தனா ஆர் அர்ச்சனா வந்து இதில் வந்து முக்கியம் கிடையாது. எனிவே உங்கள் கேபிட்டல் அக்கௌண்ட் ஏ இருந்தால் ஏ கேபிட்டல் அக்கௌண்ட், பி இருந்தால் பி கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேயா. ஆனால் வாட் இஸ் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் தான் முக்கியம். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் தான் வி கேன் ட்ரான்ஸ்ஃபர் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் டு த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே. கடைசி என்ன இருக்குது? எக்ஸ்பென்சஸ் பெய்டு பை ஆர்த்தி 20,000. ஸோ புக் வேல்யூ 0, எக்ஸ்பெண்டிச்சர் 20,000. ஸோ minus 20,000. ஓகே. ஸோ இது லாஸ். தட் மீன்ஸ் டெட்டாஸ் மட்டும்தான் ப்ராஃபிட், மிச்செல்லாம் லாஸ். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து ஓகே. ஸோ ப்ராஃபிட் இஸ் 10,000. இது சரியாக போயிடுச்சு. ஃபஸ்ட்டு ரெண்டு. இப்போ 42, 48. ஸோ 68,000 rupees இஸ் அ லாஸ்ங்க. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். நிறைய இருக்குது இன்டர்நெட்டில் இது ஆன்சர் டிஃப்ரெண்ட் மெத்தடில். ஆனால் நீங்கள் டேபிள் போட்டுவாங்க, என்ன ஐட்டம், என்ன புக் வேல்யூ ஆர் காஸ்ட், ஹவு மச் இஸ் ரியலைஸ்ட், ப்ராஃபிட் லாஸ் கண்டுபிடிங்க. ஸோ இந்த 68,000 வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் டு 3 பார்ட்னர்ஸ். அர்ச்சனா, வந்தனான், ஆர்த்தி. 5:3:2. ஸோ அர்ச்சனாவுக்கு வந்து
68,000 into 5 by 10, which is equal to 1 by 4, right? 1 by 2, sorry. So 34,000 minus 34,000. Okay, yeah. The Vandanaku 68,000 into 3 by 10, which is equal to 324 2 3 so 20,400. Okay, you don't even put இது வந்து debit partners capital account. Okay, then into 2 by 10, okay, which is equal to 5 na 5 ones are 5, 18, 16. So yeah, Kutnana 54, 64, correct, 60. So the final journal entry will be, okay, எழுதுறேன், அதாவது 3 partners capital account, Archana capital account, okay, Vandana capital account debtor, Arthi capital account debtor, 2 realization account 68,000 போட்டுங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஒர்க்கிங். இதுக்கப்புறம் நீங்கள் சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகே, தேங்க்யூ.